ஒரு சகோதரர் கேட்டாரு, ஹஜ் முஸ்லிம்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்று. ஹஜ் மட்டுமல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமாக வேண்டும் என்று சொன்னால் அதுல 5 கடமைகள் இருக்கு. முதல்ல களிமா, திருக்களிமா, இறைவனை இறை தூதரை ஏற்றுக்கொள்வது முதல் கடமை. இந்த முதல் கடமை முடிந்தால் அடுத்து 5 வேளை தொழ வேண்டும். இந்த 5 வேளை தொழ தொடங்கிய பிறகு ஆண்டுக்கு ஒரு நாள் ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் 30 நோன்புகள் நோக்க வேண்டும். அதே போல ஒருவரிடம் செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு போதுமான அளவு செல்வம் இருந்து 87 அளவுக்கு 87.5 கிராம் நகை அவர்கிட்ட இருந்தால், அதற்கு அதிகமான நகை இருந்தால் 2.5 விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் ஏழைகளுக்கு அவர் கட்டாயம் ஜக்காத் என்ற அந்த ஏழை உரிமை கொடுக்க வேண்டும். இது எல்லாம் போகி அவருக்கு செல்வம் அதிகமாக இருந்து உடல்நலம் இருந்தால் அவர் இந்த வாழ்க்கையில் ஒரு முறை புனித ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் யாத்திரைக்கு செல்ல வேண்டும். இப்போ முஸ்லிம்கள் தான் இந்த கடமையை ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரே அங்க ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய அனைத்து விதிமுறைகளும் வழிமுறைகளும் என்னென்று சொன்னால் அங்கே போய் ஒரு முழக்கத்தை செய்யணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இது முஸ்லிம்கள் நாங்க சொல்லுவோம், நீங்க சொல்ல முடியுமா என்று பார்க்க வேண்டும். என்ன என்று சொன்னால், இறைவா வந்துவிட்டேன், இதை வந்துவிட்டேன், புகழ் அனைத்தும் உனக்குத்தான், உனக்கு தவிர வேறு எவருக்கும் புகழ் இல்லை, ஆட்சி அதிகாரம் உனக்குத்தான், உன்னை தவிர வேறு இறைவனை நான் வணங்கவே மாட்டேன், உனக்கு இணை இல்லை என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன், ஒரே கடவுள் தான், அல்லாதான் கடவுள், வேற கடவுளே இல்லை என்று சொல்வதை பிரகடனப்படுத்துவதற்கு அங்க. அப்ப எப்படி நீங்கள் சகோதர சமுதாயத்திலே நீங்க வேறு இறைவனை நீங்கள் வேற சித்தாந்தத்தில் இருந்து கொண்டு ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற பிரகடனத்தை செய்வதற்காக நீங்கள் இங்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாமே செல்லாம். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஹஜ்ஜுடைய கிரியைகளையும் பார்த்து என்று சொன்னால் உலகத்திலே ஓரிரை கொள்கையினுடைய மைய கேந்திரமாக இருக்கிறது. அங்குள்ள நிகழ்வுகள் எல்லாமே ஒரே இறைவனை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் பல தெய்வ கோட்பாடை வழங்கக்கூடியவர், கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் அங்கே செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் மட்டும் அங்கே செல்லக்கூடியதாக இருக்கிறது.